ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நீர்த்துளிகளும் மழையும். யோபு 36ஆம் அதிகாரம் 27-28 வசனம் சொல்லுகிறது, அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏறப் பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மழை எப்படி பொழிகிறது என்பது பழங்கால மக்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருந்திருக்கக்கூடும். எங்கிருந்தோ மேகம் திடீரென்று ஒன்றாய் கூடுகின்றன, மின்னல்கள் தோன்றுகின்றன, இடிகள் பயங்கரமாய் முழங்குகின்றன. இமைப்பொழுதில் அந்த மேகங்கள் கருத்து மழை பொழிய ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு மழை துளிக்கு பின்னாலும் ஒழுங்கான மற்றும் நுட்பமான முன் நிர்ணயிக்கப்பட்ட சக்திகள் செயல்படுகின்றன. பூமியின் உஷ்ணத்தினால் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் அணுவைப் போல் மேலே ஏறுகின்றன. அவை ஒன்றாய் கூடி குளிர்ச்சியாகும் போது மழை பெய்கின்றன. ஆவியின் மழையும் அப்படித்தான். வெளிப்பார்வைக்கு அது எதிர்பாராத இடங்களில் இறங்குவதைப் போல காணப்பட்டாலும், ஆவியானவர் மழையைப் போல இறங்குவதற்கு முன்பாக அதற்கு பின்னணியிலே ஊக்கமான ஜெபங்களும் கண்ணீரின் மன்றாட்டுகளும் பெருமூச்சுகளும் நறுங்குண்ட கற்ப வேதனை ஜெபங்களும் மறைந்திருப்பதை காணலாம். 18ஆம் நூற்றாண்டின் நடுவிலே வட அமெரிக்காவில் செவ்விந்தியர்களிடையே எழுப்புதல் உண்டாவதற்கு அங்கிருந்த ஜெபக்குழுக்களும் தியாகமான உபவாசங்களும் விடாப்பிடியான ஜெபங்களுமே காரணங்களாயிருந்தன. அந்த எழுப்புதல் பல தேசங்களில் பெரும் பின்மாறி மழையாக பெய்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அநேக சபைகள் பரிசுத்த ஆவியை கேலி செய்தன. அது பெந்தேகோஸ்தேக்காரர்களின் கற்பனை என்று எண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் அபிஷேகத்தை கண்டித்த திருச்சபைகள் இன்றைக்கு அபிஷேகத்தால் நிரப்புமாறு ஜெபிக்கின்றனர். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்கிறார்கள். வேதம் சொல்கிறது, யோவேல் 2:28, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். சகரியா 10:1 சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். தேவ பிள்ளைகளே, பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் ஊக்கமாக ஜெபிப்பீர்களா? பின்மாறி இல்லாமல் எழுப்புதல் இல்லை. நிச்சயமாகவே நம்முடைய தேசத்திலும் அந்த பின்மாறி மழை அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது. உள்ளங்கையளவு மேகம் எழும்பிவிட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எழுப்புதலை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? இன்றைய நினைவிற்கு ஏசாயா 55:10, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 22 மற்றும் 23ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 4ஆம் அதிகாரம் 31-54 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பின்மாறி மழைக்காக செபியுங்கள். கர்த்ததாமே
எழுப்புதலை கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.